ஒரு செய்தியை செய்தியாக மட்டும் பார்க்காமல் செய்திக்கு அப்பாலும் சென்று பார்க்கும் நிகழ்ச்சி செய்திக்கு அப்பால், வழங்குவது மிருணாளினி. நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் பல துறையை சார்ந்த ஆளுமைகள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பல வழக்குகளில் சமூக நீதியை நிலைநாட்டும் அளவிலான பல தீர்ப்புகளை அளித்த ஒரு மாபெரும் மனிதர், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியாக டாப் 3 நியூஸ். இந்த வாரம் நிகழ்ந்த நிகழ்வுகளில் முதல் 3 செய்திகள், 3 இடங்களை பிடித்த முக்கிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத டாப் 3 நியூஸில் பார்க்கலாம். டாப் 3 நியூஸில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய செய்தி கபாலி திரைப்படம். கபாலி திரைப்படம்கான ஹைப் ஏன் இந்த அளவுக்கு இருந்தது? நம்ம தமிழக சூழலில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலும் உலக அளவிலும் கபாலி திரைப்படத்தினுடைய ஒரு ஹைப் எந்த மாதிரி இருந்தது, அது எப்படி எல்லாரோடும் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதாவது கபாலி திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு உலகமயமாக்கலுக்கு பிறகு எல்லாமே விளம்பரங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா, எந்த அளவுக்கு அதிகமாக விளம்பர உத்திகளை கையாளுறாங்களோ அதுக்கேற்ற விளம்பரத்தினால வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்குது. அப்போ பல்வேறு உத்திகளை கையாளுறாங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய படத்துக்கு அவருடைய ரசிகர்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரியான விளம்பர எல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ மென்பொருள் கம்பெனிலேருந்து பல வர்த்தக நிறுவனங்கள்லேருந்து விமான சேவை நிறுவனம் வரைக்கும் அதில் இருக்காங்கன்னா, இதுக்கு அப்பால்பட்டு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே சமயத்தில் இந்த இருக்கக்கூடிய விளம்பரத்தினால தங்களுக்கு ஒரு விளம்பரம், ஒரு இடையூறாக ஒரு விளம்பரம் கிடைக்குங்கிறதுனாலையும் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சினிமாவுக்கு இந்த அளவுக்கு, ஒரு திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு விளம்பரம் இருந்ததில்லை. அப்போ விளம்பர உத்திகளை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது உலக ரீதியாக தமிழர்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 24-25 நாடுகளில் பரவி இருக்கும்போது உலக ரீதியான விளம்பரங்கிறது இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடுது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், அப்புறம் தென்னிந்தியாவில், அப்புறம் சில அரபு நாடுகள், மலேசியா மாதிரி நாடுகள் தான் இருப்பாங்க. இப்போ உலகம் முழுக்க இந்த தமிழர்கள் பரவி இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு இத்தனை அளவுக்கு விளம்பரம் தேவையாங்கிறதும், ஒவ்வொருத்தருடைய மனித ஆற்றலை இந்த அளவுக்கு வீணடித்து இப்படி போய் செய்யணுமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது. அப்போ நம்மளுடைய ப்ரியாரிட்டி என்ன, நம்ம எதை முக்கியமாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது அந்த கேள்வி எழுப்புறது. ஆனால் இவங்க பண்ண இந்த விளம்பர உத்திகளில் 2 விஷயம் ஒன்று இதுக்கு எதிராக இருக்கிறவங்களும் அதுக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறது, பத்திரிகையில் கட்டுரை எழுதுறது மூலம் 2 பேருமே சேர்ந்து இன்னும் அதிகமான விளம்பரத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நம்ம பேசும்போது, நீதிமன்றங்கள் எதற்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குது? இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களால் எடுக்கப்படக்கூடிய படத்திற்கு அவங்க கொடுக்கக்கூடிய நீதியா, இல்லை மக்களுக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நீதியா? நீதிமன்றம் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது? இன்றைக்கி இந்திய ரீதியில் பல மாநிலங்களில் பல நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேஷ்லாம் பார்க்குறோம். சாதாரண பிரச்சனைகள், இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஆணவ கொலைகள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஊடகங்களில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்தை ஓரளவுக்கு மாற்றணுங்கிற எண்ணத்துக்கு பதிலாக ஊடகத்தோடைய பயன் என்னங்கிற கேள்வியை திருப்பி எழுப்புகிறாங்க. ஊடகத்தோட பயன் வெறும் பொழுதுபோக்குங்கிறது மாதிரி இல்லாமல் சமுதாய பொறுப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பட விளம்பரங்களில் சமுதாய பொறுப்பு குறைஞ்சி பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது முக்கியமான பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு எஸ்கேப்பிசம், தப்பிச்சு ஓடுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது சரியில்லைங்கிறது என்னோடய கருத்து. இப்போ நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த படத்திற்கு எதிரான வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த படத்தை காப்பாற்றணும், இதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காட்டுற மாதிரியான நிறைய வழக்குகள் தொடரப்பட்டன. அதற்கான நீதிகள் வெகு விரைவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் மற்ற சமூக பிரச்சனைகள் எவ்வளவோ கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேஸுக்கான இந்த ஒரு வழக்கு, இதோடைய நீதி அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக வந்துருச்சு. அது ஒரு சாதாரண அதிக படிப்பு இல்லாதவங்களுடைய கருத்தாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமான தீர்ப்புகள் அல்ல அவங்களுக்கான உத்தரவுகள் போடுறது வழக்கம்.
இன்றைக்கி வந்து திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களில் வரக்கூடிய அந்த வீடியோ பைரசி என்று சொல்லக்கூடிய அதை அந்த திருட்டுத்தனமாக இது படம் எடுத்து அதை வந்து வலைத்தளங்களில் வெளியிட்டு அந்த திரைப்படம் தயாரிக்கிறவங்களுக்கும் திரைப்பட தொழில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் வருங்கிறது தொடர்ந்து கடந்த 10 வருஷமாக சொல்லக்கூடிய பிரச்சனை. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு திரைப்படம் எடுக்கிறவங்களும் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ பெயர் சொல்லாத வலைத்தளங்களில் இந்த மாதிரி படங்களுக்கு பதிவிறக்கம் செய்து அதை வந்து ரகசியமாக மற்றவங்களுக்கு வெளியிடுறதுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக தடை உத்தரவு வாங்கக்கூடிய வழக்குகள் இந்தியாவிலும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா பார்த்து தான் இங்கே காப்பி அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு வலைத்தளத்தில் இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து அறிவு சார்ந்த சொத்து விஷயமாகவும் காப்புரிமை விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அதில் ஆக்கிரமிப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கலாம். வேலி போடலாம், இல்லை காவல் ஆட்களை நிலைமைக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு படம் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வலைத்தளங்களில் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வலைத்தளங்களுக்கு சொல்லக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுக்கெல்லாம் தடை உத்தரவு வாங்குகிற நடைமுறை இருக்குது. அந்த உத்தரவு தான் வழங்கியிருக்காங்களே ஒழிய, ஆனால் அந்த உத்தரவும் மீறி அந்த படத்தோடைய ஆரம்ப காட்சிகள்லாம் பல வலைத்தளங்களில் இன்றைக்கி போடப்பட்டிருக்கு. அதனால் தொழில்நுட்பமும் வளர வளர இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் தடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவுகள்ங்கிறது வந்து ஒரு முதல் உதவியாக தான் இருக்குமே ஒழிய சரியான முடிவாக இருக்க முடியாது. மக்களாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அறிவுசார் சொத்து விஷயங்களில் அதை பாதுகாக்கிறதும் அந்த சொத்து உரிமை வைத்திருக்கவங்களுடைய உரிமையை வந்து ஒரு புனித உரிமையாக நினைக்கிற வரைக்கும் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, நான் எப்படி இருந்தாலும் வலைத்தளத்தில் போட்டு பார்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அது வந்து தொழில்நுட்ப சட்டத்தின்படி அது ஒரு குற்றம். இன்றைக்கி வந்து ஒரு திருட்டுத்தனமாக ஒரு வலைத்தளத்தில் ஒரு அனுமதி இல்லாமல் பார்க்குறது வந்து இன்றைக்கி சட்டப்படி குற்றம். ஆனால் நிறைய பேர் வந்து இது குற்றமாகவே நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு வீடியோ கடையில் வாங்கிட்டு வந்து பார்க்குறது, வலைத்தளத்தில் பார்க்குறதுங்கிற ஒரு குற்றமாக நினைக்கிறது. நம்ம வந்து டிக்கெட் வாங்கி பார்க்கணும், இல்லை சான்றிதழ் பெற்ற காணொளி வாங்கி பார்க்கணுன்னு நினைக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா மக்களுடைய மனப்பான்மையை மாற்றணும். அது மாற்றாத வரைக்கும் முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க திரையரங்கத்துக்கு போனால் செலவு அதிகமாகும், இப்படி பார்த்தா ஒன்றும் மலிவு விலையில் பார்த்துலான்னு நினைக்கிறாங்க. அது மலிவு விலை பிரச்சனை இல்லை. ஒரு திருட்டு குற்றத்துக்கு நம்ம உடன்படுறோம், ஒரு மாதிரியான தவறான நடவடிக்கை போகிறோம்னு நம்மளுடைய மாணவர்கள் அல்லது கொஞ்சம் அளவுக்கு சிந்திக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம். டாப் 3 நியூஸில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய செய்தி தமிழக பட்ஜெட். இப்போ பலராலும் பல விதமாக பேசப்பட்டு இருக்க நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரி இல்லாத பட்ஜெட்டாக இதை தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட் வந்து புது பட்ஜெட் கிடையாது. ஏற்கனவே போட்ட இடைக்கால பட்ஜெட்டோடைய ஒரு திருத்தம் தான். அதனால் இதுக்கான காரணிகள்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் வந்து வரி இல்லைன்னு சொன்னால் கூட பற்றாக்குறையை வந்து இந்த அடுத்த 5 வருஷங்களில் அவங்க எப்படி ஈடுகட்ட போகிறாங்கங்கிற கேள்வி வருது. அது கட்டாயமாக வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ சில மக்கள் மேலே சுமை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்லும்போதே நம்ம பயப்பட வேண்டியிருக்கு, நம்ம மேலே எவ்வளோ விடிய போகுதுங்கிறது. ரெண்டாவது வந்து வரி இல்லைங்கிறத விட இன்றைக்கி வந்து தொலைநோக்கு பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பார்க்கும்போது இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் போடும்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்னால் உத்தரவாதம் செய்யப்படும், அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் போடப்படுங்கிறது பார்க்கும்போது நிறைய ஏமாற்றம் தான் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ அதிகமாக இதில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்ட போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வீடு இருக்குது. அந்த 2 லட்சம் வீடை வந்து நகரப்புறத்துலேயும் நகர சுதந்திர பக்கத்தில் கட்டும்போது 10 லட்சங்கிறது வந்து இன்றைக்கி வீடு இல்லாத மக்களுடைய கணக்கெடுக்கும்போது ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட சென்னை நகரத்தில் 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 42% மக்கள் வந்து குடிசை பகுதியிலையும் நடைபாதையிலாம் வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு உறைவிடம் கொடுக்கணுங்கிற ஏற்பாடு வந்து இந்த திட்டத்தின் மூலம் இல்லை. ஏற்கனவே கட்டி கொடுத்த வீடுகள்லாம் இடிகிறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. குடிசை மாற்று வாரியம் பல பகுதிகளில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இடிஞ்சு மிக மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட வந்து 45 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ கட்டின நிறைய வீடுகளுக்கு வந்து நிறைய செப்பனிட வேண்டிய சீர்படுத்த வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யலை. அதனால் ஒரு தெளிவான பார்வை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து
மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை உபயோகப்படுத்தி தான் கிராமப்புறத்தில் வீடு கட்டுறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒரு சபார்டினேட் பட்ஜெட்டாக தானே இது நம்ம பார்க்க முடியும். அதனால இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்துடைய பணத்தை வாங்கி தங்களுடைய திட்டமாக காட்டுறது வந்து எந்த விதத்துலையும் அதை நியாயப்படுத்த முடியாது. அப்படியே அவங்க சொல்லக்கூடிய 1,76,000 வீடுகள் கிராமப்புறத்தில் கட்டுறோங்கிறது வந்து ரொம்ப கடலில் கிடச்ச பெருங்காயமாக தான் இருக்கும். கிராமப்புறங்களில் பல மக்கள் வந்து ஓலை குடிசையில் தான் இருக்காங்க. துணிப்பாய், அந்த கித்தான்கள், அந்த மாதிரி கோணிப்பை குடிசையில் தான் இருக்காங்க. அதை மாற்றத்துக்கான போர்க்கால அடிப்படையிலான ஒரு செயல்பாடுகள் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து கல்வி, அடுத்தது மருத்துவம், பொது சுகாதாரம், இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து பெரிய அளவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு இல்லை. பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் 25,000 கோடினா அதில் பெரும்பகுதி ஆசிரியர்கள், ஆசிரியர் இல்லாதவர்களுக்கான அதில் ஓய்வூதியம், இதுக்கெல்லாம் ஊதியத்துக்காக செலவழிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கட்டாய இலவச கல்வி என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுப்பேன் என்று சொல்லி அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாலும் 42% மக்கள், 42 விழுக்காடு மக்கள் இன்றைக்கி வந்து கட்டண கல்வி தான் விரும்பி சேர்க்கிறார்கள். அப்போ அந்த பணம்லாம் கடலில் கிடச்ச பெருங்காயமாக தான் மாறிட்டுருக்கு. அப்போ ஏன் நம்மளால் வந்து அந்த இலவச கல்விக்கு வந்து மாணவர்களை திரட்ட முடியல, ஏன் பெற்றோர்களை சம்மதிக்க முடியலங்கிற ஒரு கேள்வியும், அரசு சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து என்ன குறைபாடு இருக்குங்கிற நிவர்த்தி செய்கிறதுக்கான எந்த திட்டமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சரி, இப்போ வந்து தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் முக்கியமாக இப்போ என்னென்னா மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி மதிப்பு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 இடைக்கால பட்ஜெட்டில் அவங்க சொன்னது வந்து 12,12,47,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டில் இது வந்து 13,69,000 கோடியாக தான் உயர்ந்திருக்கு. ஸோ இதில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா கூட இதை எப்படி பார்க்குறீங்கன்னா 9% growth அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அதிகப்படியான மாற்றங்கள் எதுவும் காமிக்கப்படலை. ஸோ இதை பற்றியான உங்களுடைய கருத்து? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது மாநில அரசாங்கங்கள் வந்து அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய பகுதிகள் குறைஞ்சி மத்திய அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய பகுதிகள் அதிகமாக இருக்குது. அதனால் மாநிலங்களுக்கு உரிய பொருளாதார சுயாட்சி கொடுக்கலங்கிற ஒரு அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலமும் போடக்கூடிய பட்ஜெட் வந்து ரொம்ப குறுகிய பட்ஜெட்டாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் சொன்னதை விட வருமானம் குறைஞ்சும், செலவினங்கள் அதிகமாகக்கூடியவும், துண்டு விழக்கூடிய துண்டு பட்ஜெட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. வந்து ஒரு ஷோகேஸ் வச்சு அலங்காரம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் இங்கே செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.